நீங்கள் தொடர்ந்து சோழர்கள் வரலாறு, ராஜராஜ சோழன் குறித்து விரிவாக புத்தகம் எழுதுறதுனால இந்த பரந்த மண்ணை ஆள்வதும் அதிகாரத்தை நிறுவுவதும் தான் அவங்களுடைய வியூகமா. ராஜராஜ சோழனுடைய 4 போருக்குமே வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அது எதுவுமே ராஜராஜ சோழன் காரணம் கிடையாது. அப்போ சோழர்கள் காலகட்டத்தில் நம்ம வந்து கடல் வணிகம் பண்ணுறோம். கடல் வணிகம் பண்ணுறப்ப அந்த வணிக பாதை இருக்குல்ல, இலங்கையை நம்ம படையெடுத்து போனப்போ அங்கே வந்து நிறைய கோயில்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க சோழர்கள் அவ்வளவு கட்டுமானங்களை உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஒன்று திருட போல இவனுங்க மாதிரி சிலப்பதிகாரத்தில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பாக பேசுனாங்க, செய்தி கேட்டோன்னே நம்ம வந்து திருப்பி போய் வடக்கில் போய் பதிலடி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ராஜேந்திர சோழன் வந்துட்டு எல்லையை பலப்படுத்தின காலகட்டம்ங்கிறது முகமது கஜினி படையெடுத்துக்கிட்டு இருந்த காலம். இவ்வளோ ராஜேந்திர சோழன் அவரோட படைகுலத்தை காமிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. முகமது கஜினியுடைய படை வந்து இங்கே இருக்கிற கோயில எல்லாம் அடிச்சு உடச்சி இங்கே இருக்கிற பொதுமக்களை கொண்டு இருப்பாங்க. வந்த பின்னாடி அவர் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அதை வந்துட்டு இவங்க அமைச்சரே கொண்டு போயிட்டு இன்னொரு கோயிலில் தேவரடி யாராக விட்டுறாங்க. நல்ல வேலை தமிழ்நாடு, இதே ஆந்திராவாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை பாலியலுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் விட்டுறப்போ அந்த பொண்ணை பாலியலுக்கு பயன்படுத்தலை. அந்த பொண்ணை தான் கிருஷ்ணதேவராயர் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பின்னாடி அவருக்கு ஒரு குழந்தை உருவாகிறப்போ அதே அமைச்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கே, இவருக்கு அந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி குழந்தைக்கு விஷ வச்சு கொண்டுடுறாரு. அந்த அமைச்சரை கொல்ல முடியாமல் கிருஷ்ணதேவராயர் செத்து போறாரு. எழுதான் வரலாற வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு தேவதாசி முறை சோழர் காலத்தில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறதுனால தான் இல்லை அது ஆந்திர முறைன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஏற்படுது. நீங்கள் இதை பற்றி பேசலாம், அது பேச பொருளாகுமா? ராமசாமிக்கு பின்னாடி தான் வந்துட்டு எல்லாமே வந்தது. அப்போ ராமசாமிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா? வெள்ளைக்காரங்களுக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சோம், வெள்ளைக்காரருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையா? விஜயநகருக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சு, விஜயநகருக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லையா? அப்புறம் வந்து அதே மாதிரி பகவான் புத்தருக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சுருந்தா, டே இந்த மண்ணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னுடைய அரிப்புக்கு, உன்னுடைய சார்புக்கு இந்த மண்ணோட வரலாறு சிரிக்கிறதுன்றது ஒரு மிக மோசமான செயல், மிக கேவலமான செயல். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் விஜயநகர அரசர்களை வந்து தப்பாக சித்தரித்து படம் எடுத்துகிட்டு இருக்கோமா? நீ மட்டும் ஏன் வந்துட்டு அங்கே ராஜராஜ சோழன்னு ஒரு படம் எடுக்கிற? தமிழ்நாட்டில் இளம் வரலாற்று ஆந்திராவில் உட்காந்துட்டு அனிருத் கனிஷெட்டின்ற ஒருத்தன் சோழர்களை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. சோழர்கள் குறிப்பாக தெற்காசியா முழுக்க, அங்கோரவாட் மலேசியா தொடங்கி தெற்காசியா முழுக்க அவருடைய அதிகாரத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த பரந்த மண்ணை ஆள்வதும் அதிகாரத்தை நிறுவுவது தான் அவங்களுடைய வியூகமா, அல்லது வேறு ஏதாவது நோக்கம் இருந்ததா? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து சோழர்கள் வரலாறு, ராஜராஜ சோழன் குறித்து விரிவாக புத்தகம் எழுதுறதுனால அவங்களுடைய வியூகம் தான் என்னவா இருந்தது? நீங்கள் ராஜராஜ சோழனுடைய வரலாறே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு நம்ம சங்க காலத்தில் ஆரம்பிச்சு நம்ம யாரும் போரை தொடங்கினதில்லை. நம்ம போயிட்டு இப்போ ஜூலியட் சீசர் வந்துட்டு கஜானா காலி ஆகிட்டுன்னு போருக்கு போனார். அலெக்சாண்டர் வந்துட்டு அந்த பகுதியெல்லாம் செல்வம் இருக்குன்னு சொல்லிட்டு போருக்கு போனார். அவங்க வரலாற்று ஆசிரியர்கள் தான் எழுதுறாங்க. அந்த மாதிரி நம்ம எவனோ ஒருத்தன் பணம் வச்சிருக்கான்னு சண்டைக்கு போகணுன்னு ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்கள், கிடையாது. அல்ல அந்த சண்டைக்கு வந்து அந்த திருட்டு பணத்தை வச்சு தான் அரசாங்கமே நடந்ததுன்னு காட்ட சொல்லுங்கள், கிடையாது. அதை வந்துட்டு கோயிலுக்கு தானமாக கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வந்து நம்ம அதில் ஆட்சி நடத்தலை. நம்ம வந்துட்டு புறவு வரி திணைக்களத்தில் வந்த வரி வசூல் மூலமாகத்தான் ஆட்சி பண்ணோம். எதுக்கு போர் போகிறாங்கன்னா திணிக்கப்பட்ட போர். ராஜராஜ சோழனுடைய 4 போருக்குமே வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அது எதுவுமே ராஜராஜ சோழன் காரணம் கிடையாது. அப்போ சோழர்கள் காலகட்டத்தில் நம்ம வந்து கடல் வணிகம் பண்ணுறோம். கடல் வணிகம் பண்ணுறப்ப அந்த வணிக பாதை இருக்குல்ல, அந்த பாதையை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பாதை ஓரமாக இருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க நம்ம படையெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இல்லைங்களா? அப்போ இவனுங்க மாதிரி வந்துட்டு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவங்க அடிமையாகவே வச்சுருக்கணுன்ற எண்ணெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம போன பகுதிகளில் அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம், அவங்க பண்பாட்டை உயர்த்தி கொடுத்துருக்குறோம். ஏன் நம்ம ஆந்திரா ஆட்சி செஞ்சப்போ தான் தெலுங்குக்கு நம்ம வரி வடிவம் கொடுத்தோம். இல்லாட்டி இவங்களுக்கு எது வரி வடிவம்? ரேனாடு சோழர் தானே உங்கள் மொழிக்கு வரி வடிவம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத்தறிவு இல்லாத காட்டு மிராண்டிகளாக தானே இருந்தீங்க. அப்போ சோழர்கள் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு எழுத்தறிவு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆங்கிலேயர் வந்து இங்கே ஆங்கிலத்தை கொடுத்தாங்கன்ட்டு. உங்கள் மொழிக்கு எழுத்தறிவு, எங்கள் மொழியை நாங்கள் ஒன்றும் திணிக்கலை, நாங்கள் எழுத்து வச்சுருக்கோமா, நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தது யார் கொடுத்தா? சோழர்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு படையெடுத்து போகிறப்ப கேரள பகுதியில் அங்கே ஏரியிலன்னு வெட்டி கொடுத்துட்டு வந்துருக்குறோம். இலங்கையை நம்ம படையெடுத்து போனப்போ அங்கே வந்து நிறைய கோயில்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க சோழர்கள் அவ்வளவு கட்டுமானங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் திருட போல இவனுங்க மாதிரி
இல்லைங்களா? அப்போ அந்த வணிக பாதையை பாதுகாப்பதற்கான ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த போர்கள் நடைபெற்றது. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கொள்ளையர் பிரச்சனையே இருந்தது. பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியா படம்லாம் பார்க்குறாங்கல்ல, அந்த காலகட்டத்தை வந்துட்டு ஆங்கிலேயர்களும் போயிட்டு கடலோர பகுதிகள்லாம் பிடிச்சாங்க. இதெல்லாம் ஆங்கிலேயர் காட்டு மிராண்டின்னு நீ பாடப்புத்தகத்தில் எழுதுறியா? 62 பக்கத்தில் ஒரு பக்கம் கூட எழுதலையே. இதே வேலையை சோழர்கள் பார்த்தா அவங்க மட்டும் எப்படி தப்பானவங்களாம் மாறிடுறாங்க இல்லைங்களா? இதே மாதிரி சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் இருந்த அரசர்கள் வந்துட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசிடுறாங்க. ஆமாம், தெற்கில் என்னத்தை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி பேசின பின்னாடி தான் நம்ம படையெடுப்பு நடக்குது. சிலப்பதிகாரத்தில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பாக பேசுனாங்க, அது செய்தி கேட்டோன்னே நம்ம வந்து திருப்பி போய் வடக்கில் போய் பதிலடி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ராஜேந்திர சோழன் வந்துட்டு எல்லையை பலப்படுத்தின காலகட்டங்கிறது முகமது கஜினி படையெடுத்துக்கிட்டு இருந்த காலம். இவ்வளோ ராஜேந்திர சோழன் அவரோட படைபலத்தை காமிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. முகமது கஜினியோடைய படை வந்து இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் அடிச்சு உடச்சி இங்கே இருக்கிற பொதுமக்களை கொண்டு இருப்பாங்க. அப்போது அந்த படைபலத்தை காட்ட வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருந்தது. அப்போ நம்முடைய தேவைக்காகவும் அடுத்தவங்க தவறு செய்கிறப்போ அதை சரி செய்கிறதுக்காக தான் நம்ம படையெடுப்பு நடந்திருக்கே தவிர இவங்கள மாதிரி நாடு பிடிக்கணும், என் நாடு வளமா இல்லை, என் கஜானாவில் காசு இல்லை, திருடணுங்கிறதுக்காக நம்ம படையெடுப்புகள் நடக்கலை. அதே மாதிரி இப்போ விஜயநகர் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா படையெடுப்பு அரண்மனைக்குள்ளேயே வந்துடுவாங்க. வந்தோடனே ராஜா வந்து ஓடி போயிடுவார், கொல்லை பக்கமாக ஓடி போயிடுவார். ஓடினோடனே அடுத்த ராணியாக இருப்பாங்கல்ல, அவங்க குழந்தைங்கலாம் வந்து ராஜாவை ஒன்று எதிர்பார்க்கலாம், அவங்க இந்த பொங்கலைங்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ராபர்ட் சிவில் எழுதுறாரு, இந்த மாதிரி கொல்லை பக்கம் ஒன்றும் அப்படின்னு நமக்கு வரலாறு கிடையாது. இப்போ ராஜ்யத்து மேலே வந்துட்டு சுல்தான்கள் படையெடுத்துட்டாங்க விஜயநகர் மேலே. அப்போ ஒரு அரசர் என்ன பண்ணுறாருன்னா கஜானாவில் இருக்கிற தங்கத்தெல்லாம் யானையில் ஏற்றிட்டு ஓடுறாரு திடுதுன்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் நம்ம ஓடலை இல்லைங்களா? அப்போது நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வரலாறு என்ன, அவங்க முன்னோர்கள் ஓட்ட மத்தியத்தில் எவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவங்க பேசலாம். திரும்ப 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 நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அவங்கள பற்றி பேசணுன்ற ஆசையோ விருப்பமோ ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கேவலமான கடந்த காலம் இருக்குது, நீங்கள் அதை கடந்து வாழணும்னு விரும்புகிறீங்க, நல்லது தான். ஏன்னா முன்னோர்கள் மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு கட்டாயம் எல்லாம் உங்களுக்கு இல்லைல்ல, மாறிக்குங்க. ஆனால் அதற்கு மாறாக எப்போ பார்த்தாலும் உங்களோட தாழ்வு மனப்பான்மையில் அடுத்தவனை வந்துட்டு உங்கள் நிலைமைக்கு தாழ்த்த பார்க்கறது இருக்குல்ல, அது ஒரு மோசமான செயல். இந்த செயல் மூலமாக என்னென்னா நீங்கள் விரும்பாத உங்கள் வரலாறு நிறையா வெளில வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு தேவதாசி முறை சோழர் காலத்தில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறதுனால தான் இல்லை அது ஆந்திர முறைன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஏற்படுது. நீங்கள் இதை பற்றி பேசலாம், அது பேசு பொருளாகுமா? தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் காலகட்டத்தில் பிராமணருக்கு நிறையா நிலம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் பேசுகிறப்ப தான் கரையோலை நிலத்தெல்லாம் வந்துட்டு தானமாக கொடுத்தவர் திருமலை ராயன்னு பேச வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. இந்த தேவையை இவங்க தான் உருவாக்குறாங்க. ஆனால் அந்த தேவை காரணமாக நம்ம பேசணுன்னா எங்களை பற்றி இதெல்லாம் பேசிட்டாங்க, இனவெறி இனவெறின்றானுங்க. அப்போ ஆரம்பித்த உனக்கு என்ன வெறி? இப்போ என்னென்னா தமிழ்நாட்டினுடைய அந்த வரைபடத்தை பார்க்குறப்போ அதில் எங்கெல்லாம் மாளிகை மேடுன்னு பேர் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாள் அரண்மனைன்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப துல்லியமாக அந்த அரண்மனை பகுதியை கண்டுபிடிக்கணும்னா எங்கெல்லாம் படை வீடு அல்லது வீடுன்னு பேர் இருக்கின்ற ஊரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கூட ஒரு தம்பி பழையாறையை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு. அதில் பழையாறையை சுற்றி இருந்த படை வீடுகள் பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த வீடெல்லாம் வேடுன்னு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்கிறத நம்பி அங்கெல்லாம் புத்த மதம் இருந்தது அப்படின்னா கோட்டையை சுற்றி பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க? ஏதாவது ஒரு கூரோட பேசுகிறாங்களா அவங்க? இப்போ என்னென்னா இவங்களுடைய தேவைக்கு வரலாறு என்னமோ அழிஞ்சிட்டு போகுது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிற கதை நல்லா இருக்கா இல்லையா, இந்த ஒரு மனநிலையில் இருந்தால் அவங்க வரலாறு எழுதுறாங்க. ஏன்னா அந்த வரலாறு எழுதக்கூடியவங்க இந்த மண்ணின் மக்கள் கிடையாது. ராமசாமிக்கு பின்னாடி தான் வந்துட்டு எல்லாமே வந்தது. அப்போ ராமசாமிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா? வெள்ளைக்காரங்களுக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சோம், வெள்ளைக்காரருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையா? விஜயநகருக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சு, விஜயநகருக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லையா? அப்புறம் வந்து அதே மாதிரி பகவான் புத்தருக்கு பின்னாடி தான் எல்லாம் வச்சுருந்தா, டேய் இந்த மண்ணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னுடைய அரிப்புக்கு உன்னுடைய சார்புக்கு இந்த மண்ணோட வரலாறு திரிக்கிறதுன்றது ஒரு மிக மோசமான செயல், மிக கேவலமான செயல். இந்த செயலை நீங்கள் செய்கிறதன் மூலமாக ஒரு பெரிய வெறுப்பையும் எதிர்கால தலைமுறை கிட்டக்க இந்த வரலாற்றை அழித்தவர்கள்ங்கிற ஒரு பெயரை தான் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்களே தவிர உங்கள் செயல்முறை வந்து ஒருபோதும் ஈரேற போகிறது கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க கொல்லைப்புறத்தின் வழியாக ஓடினது தான் இவங்களுடைய வரலாறு அப்படின்னு. ஆனால் சோழர்கள் வந்து வில்லையும் வாளையும் வேலையும் தான் போர்க்களத்தில் பயன்படுத்தினாங்க. துப்பாக்கி பீரங்கிகள் இதெல்லாம் விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான் வந்தது. வலிமையான கோட்டைகள் எல்லாம் இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு இருக்கு. உண்மையிலே இந்த பீரங்கி துப்பாக்கி இதெல்லாம் எந்த காலத்தில் அறிமுகமானது? இதில் என்னென்னாங்க, ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். உலக வரலாற்றில் மிக பழமையான பீரங்கிகள் ஆயுதங்கள் பற்றின தரவு நமக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் தான். கோயம்புத்தூர் பகுதியில் வந்துட்டு 11ஆவது நூற்றாண்டில் இருந்த ஆயுதங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற நாணயங்களில் வந்துட்டு அவங்க பதிப்பிச்சு போட்டிருந்தாங்க. அந்த நாணயங்களை வச்சு தான் நான் ஆயுத தேசங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன்.
இந்த கோயம்புத்தூருக்கு பின்னாடி தான் வந்துட்டு சீனாவில் வந்துட்டு பீரங்கிகளுக்கான அந்த ஆரம்ப காலகட்ட குறிப்புகள் காணப்படுது. நான் அதையும் அந்த நூலில் பதிப்பிச்சிருக்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து அங்கே திண்டுக்கல் கோட்டை இருக்கும். கோயம்புத்தூர் அந்த பகுதியோட கொங்கு பகுதியோட திண்டுக்கல் கோட்டை. இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு தற்காலிக ஆட்சியாளராக ஹைதர் அலி நியமிக்கப்படுறாரு. அங்கே தான் ஹைதர் அலி வந்து ராக்கெட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் திப்பு சுல்தானுக்கு போகுது. திப்பு சுல்தான் வந்துட்டு மைசூர் போரில் தோற்கடிக்கப்பட்ட பின்னாடி அவர்கிட்ட இருக்கிற அந்த ராக்கெட் உதிரி பாகங்கள்லாம் கொண்டு போயிட்டு இங்கிலாந்து கொண்டு போகிறாங்க. அந்த ராக்கெட் உதிரி பாகங்களை வச்சு தான் வில்லியன் காங்கிரிங்கிற ஒரு ராக்கெட் உருவாக்குறாரு. அந்த ராக்கெட்லேருந்து தான் பின்னாடி வந்து நவீன ராக்கெட்டுகள் பிறக்குது. அதுக்கு பின்னாடி நாசா உருவாகுது. நாசாவில் திப்பு சுல்தானுடைய அந்த போர் ஓவியம் வந்து வரவேற்பறையில் மாற்றப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலை, அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகளில் சொல்கிறாரு. திப்பு சுல்தானுக்கு வந்துட்டு இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தது, அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு நாசா ஓவியமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. திப்பு சுல்தானுக்கு அந்த ராக்கெட்டை சொல்லி கொடுத்தது வந்துட்டு கொங்கு பகுதி. ஆனால் இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, வழக்கம் போல் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். ஆதாரம் ஏதாவது இருக்கா? பீரங்கி வந்து இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. ஆனால் அந்த பீரங்கி வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கி. அந்த பீரங்கியை தயாரிக்கான தொழில்நுட்பம் ஆந்திராவிலேருந்து வரல, தஞ்சாவூரில் இருந்த கொள்ளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பீரங்கி. அந்த பீரங்கி பற்றி நான் தான் முதல்ல காணொலி போட்டேன். ராஜகோபால பீரங்கி அப்படின்ட்டு பேர். இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த வெல்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட பீரங்கி. அதுக்கு முன்னாடிலாம் வார்ப்பு இரும்பில் தான் உருவாக்குவாங்க. மொத்தமாக அதை வந்து வார்த்துருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு பெரிய துண்டாக வார்த்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வளையமாக செஞ்சு ஒரு வளையம், அதுக்கு மேலே ஒரு வளையம், அதுக்கு மேலே ஒரு வளையம். இப்போ 2 வளையம் சேர்ற இடத்துல இடைவெளி இருக்கலாம், அதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கும். இதோட இடைவெளியில் இதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கும். அந்த மாதிரி 3 வளையங்கள் செஞ்சு உள்ள பட்டையை கொடுத்து, ஒரு இரும்பு பட்டையை உள்ளே விட்டு வெள்ளை எடுத்து வெள்ளை மடக்கி அந்த பீரங்கியை செஞ்சுருப்பாங்க. உலகத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரே பீரங்கி இதுதான். எல்லாத்துக்கும் மேலே அந்த பீரங்கியில் வந்து துருப்பிடிக்காமல் இருக்க ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்க. ஃபில்மிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா, ஒரு இரும்பு பொருள் துருப்பிடிச்சு வர்றப்போ அதனுடைய முதலாவது துரு இருக்குல்ல, அதே பெயிண்ட் மாதிரி மாறிடும். அப்படியே மாறி அதை வந்து துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெட்ட வெளியில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பீரங்கி இருக்குது. அந்த பீரங்கியினுடைய இரும்பு தொழில்நுட்பம் முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தது, ஆந்திராவை சேர்ந்தது கிடையாது. ஆந்திராவில் பெருசாக இரும்பு தொழில்நுட்பமும் கிடையாது. அப்போ என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு எதையாவது பிச்சை எடுத்து வாங்கிட்டாங்கன்னா அது அவங்க உருவாக்குனது. என்ன கதை அது? இல்லை, அதே வார்த்தையை தான் இப்போ வந்து செஞ்சிக்கோட்டைக்கும் வைக்கிறாங்க. செஞ்சிக்கோட்டை விஜயநகர அரசர்கள் காலம், அதே போல் வேலூர் கோட்டை, இந்த மாதிரியான கோட்டைகள் வந்து சொந்தம் கொண்டாடுறது. ஒரு பக்கம் செஞ்சிக்கோட்டை, காடவர் கோட்டை அப்படின்ற வாதமும் இருக்குது. இதனுடைய வரலாறுலாம் என்னவா இருக்குது? இப்போ கோட்டையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அரசர் வந்துட்டு ஒரு இடத்துல இங்கே தான் கோட்டை சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணி ஒரு இடத்த வடிவமைச்சு கட்டுறாருன்னா, அடுத்து வரக்கூடியவர்கள் அங்கே தான் அவங்க கோட்டையை கட்டுவாங்க. ஏற்கனவே இருந்த அடித்தரத்தில் மேலே தான் கட்டுவாங்க. தஞ்சாவூரில் வந்து நாயக்கர் கோட்டை இருக்குன்னா அதுக்கு கீழே சோழர் கோட்டை இருக்குது. அதுக்கான எல்லா தொல்லியல் சான்றுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் அரசர் மேல்நிலைப் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கு கீழே கோட்டையினுடைய மிச்சங்கள் இருக்கிறத தொல்லியல் ரீதியாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கோட்டை கட்டணுன்ற ஒரு முடிவு இருக்குல்ல, அதை எடுத்தது நான், நீயே கிடையாது. அதுக்கு பின்னாடி என்னென்னா, அந்த கோட்டை பின்னாடி வரக்கூடிய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா வெள்ளை அடிக்காமல் போகிறோமா, அரசர்கள் எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த கோட்டையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், இதுக்கு முன்னாடி கோட்டை இல்லைன்னா, அப்போ ஒரு சங்க காலகட்டத்தில் நம்மளுடைய கோட்டைகள் எப்படி இருந்ததுன்னு அவ்வளோ குறிப்பு இருக்குது. ஒரு சீன பயணி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்துட்டு 7 அடுக்குகளை கடந்தால் தான் அரண்மனைக்கு போக முடியும்னு அந்த மொத்தமாகவே எழுதியிருக்கிறான். இஞ்சி சூழ் தஞ்சை, இஞ்சின்னா வந்துட்டு அந்த கோட்டை சுவர் துழ்ந்த தஞ்சை. எயில்பட்டினம்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்குது. ஒரு பெரிய சுவரை தாண்டி தான் நீங்கள் போக முடியும். அப்போ இதெல்லாம் யார் கட்டினா? அவங்க அப்பா கட்டினானா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இன்னும் நிறைய கோட்டைகள் இருந்தது. அதில் சில கோட்டைகளை இவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அப்படி மாற்றின கோட்டைகள் தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய கோட்டைகள். அதனால் இந்த கோட்டையை முழுக்க அவங்க தான் கட்டினாங்க. செஞ்சியில் இந்த இடத்துல கோட்டை கட்டணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. அங்கே ஏற்கனவே எங்கள் கோட்டை இருந்தது, அதை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ணீங்க. அப்போ என்னென்னா, நாங்கள் மாடிஃபை பண்ணோன்னு சொல்லலாம். இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் காலங்காலமாக இருக்குது, அதுக்கு நாங்களும் திருப்பணி பண்ணோன்னு சொல்லிக்க. ஆனால் நாங்கள் தான் அந்த கோயிலை கட்டினோம். இப்படி ஒருத்தர் வந்து வெள்ளை அடிப்பார்ல, வெள்ளை அடித்து தான் ஒரு வீடு வேலை முடியுது. வெள்ளை அடித்தவர் தான் வீடு கட்டினவரா? அப்போ என்னென்னா, எதாக இருந்தாலும் அந்த உரிமையை கொண்டாடு, திருடு, உண்மையை மற, உரிமை கொண்டாடு, திருடு, உண்மையை மற. இது ஒரு வேலையாகவே அவங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொல்லியல் துறையும் அரசாங்கமும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கணேஷ்குமார் அவர்கள் வந்துட்டு செஞ்சியில் வந்துட்டு எம்எல்ஏவாக இருந்தப்போ நானே கூட கேட்டிருக்கேன், செஞ்சிக்கோட்டையில் வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணணும், அங்கே இருக்க தமிழர் தரவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்துட்டு இந்த ஆய்வினுடைய முக்கியத்துவம் தெரில, இன்றைக்கி நமக்கு தெரில. இப்போ அடுத்தவங்களாம் திருடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புலம்புறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஆவணப்படுத்திருக்கணும்ல. நம்மளை ஆவணப்படுத்தாமல் போகிறதுனால தானே திருடுறாங்க, நம்ம பட்டா போடாமல் இருக்கிறதுனால தானே ஆக்கிரமிக்கிறாங்க. அதனால் வர்ற தேர்தலையாவது தமிழர்கள் வந்து எந்தெந்த தொகுதிகள்லாம் எம்எல்ஏ எம்பி அப்படி வர்றாங்களோ அந்தந்த தொகுதியோட வரலாற்றை முறைப்படி அவங்க ஆவணப்படுத்தணும்.
அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் எவ்வளவு, ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு அவ்வளவு தொல்லியல் பகுதி இருக்குது. தமிழ்நாடு தொல்லியல் துறை அத்தனையும் ஆவணப்படுத்த போகிறது கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற எதெல்லாம் தான் ஆவணப்படுத்த முடியுமோ அந்த பகுதிக்கு அவங்க காலகட்டத்தில் என்ன பண்ண முடியும், அப்படி பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்முடைய வரலாறு பாதுகாக்கப்படும். அது கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் இருந்து ஜியு போப் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்தப்போ இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்னா யாரோ காடு வெட்டின்னு ஒருத்தர் கட்டினாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய உடலுக்கு நோய் வந்துருச்சான், அதனால் வந்து அது குணமாகனு கோயிலை கட்டினான்னு சொல்லியிருக்காங்க. கோயில் முழுக்க அவ்வளோ கல்வெட்டு இருக்குது. ராஜராஜ சோழன் பேர் அவ்வளோ இடத்துல, அருண்மொழிவர்மன் இருக்குது, ராஜராஜ தேவருக்குன்னு இருக்குது, அவ்வளோ இடத்துல இருக்குது. அவ்வளவு கல்வெட்டு இருக்கிற கோயிலே எவன் கட்டினான்னு தெரியலன்னு சொல்ல வச்சிட்டாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ வரலாற்றை நாம் ஆவணப்படுத்தலை அப்படின்றதுனா அடுத்தவங்க திருடுறதுக்கு ஒரு பெரிய வாகா மாறுது. இப்போ அவனை குறை சொல்கிறது ஒரு பக்கம், ஆனால் நம்ம அதை ஆவணப்படுத்துகிற வேலையை பார்க்கலன்ற அந்த ஒரு உணர்வும் நமக்கு வரணும். அது ஒரு பெரிய வேலையாக நம்ம எடுத்து பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைதளங்களில் தெலுங்கு இனம் சார்ந்த நபர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் அல்லது தமிழ் மன்னர்கள் கர்நாடகத்தையும் போர் புரிஞ்சிருக்கிறாங்க, கேரளாவில் போர் எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவிலையும் போரிட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆந்திராவை மட்டும் அல்லது தெலுங்கர்களை மட்டுமே இவர்கள் குறிவைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் கர்நாடகாவையோ? இப்போது நான் என்ன கேட்குறேன், சோழர் வரலாறு இருக்குல்ல, நீலகண்ட சாஸ்திரின்னு ஒரு ஆள் தான் வந்துட்டு பிராமணர்களுக்கு வந்து எதிராக சோழர்கள் இருந்தாங்கன்னு மறைச்சார். அப்புறம் நான் வானமாமலைன்ற ஒருத்தர் வந்துட்டு விஜயநகர் காலகட்டத்தில் நடந்த போர்லாம் சோழர் காலத்தில் நடந்தது அப்படின்னு மாற்றிட்டார். வேல்சாமின்ற ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் சோழர் காலகட்டத்தில் வந்துட்டு பிராமணர்களுக்கு நிலம் கொடுக்கப்படலை, ஒரு உண்மை கிடைக்காது, ஆனால் அதெல்லாம் நடந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ யார் இந்த வேலையை பார்க்குறது? நீயா நானா? நான் ஒன்று அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு பதிலுக்கு அடித்தா என்னை மட்டும் எங்கே அடிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன? கேரளாவில் அந்த மாதிரி எழுதுறாங்களா? இல்லை வந்துட்டு கர்நாடகாக்காரன் யாராவது அந்த மாதிரி எழுதிட்டு உட்காந்துருக்காங்களா? அவங்க அமைதியாக தானே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கே அந்த அரிப்பு? தமிழ்நாட்டுக்கு இது உள்ளே வந்துட்டு தமிழ்நாட்டு மேடையிலே ஏறிக்கிட்டு நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கொடுத்தோம், ஜிடி நாயுடு தான் விஞ்ஞானி, அவர் பேரை வைப்போம், நாராயணசாமி நாயுடு பேர் இன்னொரு பாலத்துக்கு வைப்போம், ஆனால் வந்து வாவு சிதம்பரனார் தான் சொல்லுவோம், சங்கர் லிங்கனார் தான் சொல்லுவோன்ட்டு மற்றவங்க பண்ணுறாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் வந்துட்டு தொடர்ச்சியாக கர்நாடகா சேர்ந்தவங்களும் கேரளா சேர்ந்தவங்களும் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்காங்களா? வினைக்கு நாங்கள் பொறுப்பு, எதிர்வினைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இல்லை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்றுக்கு பிறரை விட தெலுங்கர்களுடைய பங்களிப்பு அதிகம். என்ன அதான் சொல்ல, இதுதான் அவங்க பங்களிப்பு. உண்மையான வரலாறெல்லாம் மூடி மறைச்சிவிட்டு சோழர்கள் தெலுங்கர்கள்னு எழுத வேண்டியது, அல்லது வந்துட்டு சோழர்கள் வந்துட்டு பிராமண ஆதரவாளர்கள்னு எழுத வேண்டியது, அல்லது சோழர்கள் காலத்தில் தீண்டாமை இருக்குது அப்படின்னு எழுத வேண்டியது, சோழர்கள் காலகட்டத்தில் வந்துட்டு பெண்களை வந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு தேவதாசிகளாக மாற்றிட்டாங்க. இது எவ்வளவும் பங்களிப்பும் இவங்க பண்ண பங்களிப்பு தான். இது பண்ண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை உங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. நீலகண்ட சாஸ்திரிக்கு தாய்மொழி தெலுங்கு, வானமாமலைக்கு தாய்மொழி தெலுங்கு, வேல்சாமிக்கு தாய்மொழி தெலுங்கு. இந்த 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 கைங்கரியம் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பாராட்டை தானே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு வரணும்னு கேட்குறேன். தொடர்ச்சியாக ஒரு இனத்தை குறி வச்சு அவங்க வரலாறை செதைச்சி இவ்வளவு எழுதியிருக்காங்கல்ல, உங்கள் சொந்த வரலாறு எழுத வேண்டியது தானே. விஜயநகர் வரலாறு இந்த ராபர்ட் சிவர் எழுதின புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் தமிழில் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்குங்க. மொழிபெயர்த்து போடுங்க. உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெலுங்கு நல்லா தெரியும்ல, வெளில போனால் தெலுங்கில் பேசிக்கிறீங்க, வீட்டில் தெலுங்கில் பேசிக்கிறீங்கல்ல, தெலுங்கு கல்வெட்டெல்லாம் தொகுத்து போடுங்க. உங்கள் வரலாறை முழுக்க மறைச்சி உள்ளே வச்சிட வேண்டியது. என் வரலாறு நான் உள்ளே வச்சுப்பேன், எனக்கு நல்லா தெரியும் என் வரலாறு, நான் உள்ளே வச்சுப்பேன். வச்சுட்டு உன் வரலாறை பற்றி தான் பேசுவேன், உன்னை தான் கொச்சப்படுத்துவேன், உன் வரலாறை தான் அசிங்கப்படுத்துவேன்னா என்ன கதை அது? முழுக்க முழுக்க தமிழர்களை வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளணுங்கிறத ஒரு செயல் திட்டமாக வைத்துக்கொண்டு அதுக்கு என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனையும் இவங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் கேட்டீங்கன்னா நாங்கள் தான் உங்கள் வரலாற்றுக்கு பங்களிக்கிறேன். எதுக்கு நீ பங்களிக்கிற? ஏன் உனக்கு வரலாறு இல்லையா? உன் வரலாறுக்கு முதல்ல பங்களிச்சுட்டு அப்புறமா வந்து என் வரலாறுக்கு பங்களிக்க வேண்டியது தானே. உன் வரலாறு போய் எழுத முடியுதா? 4 வரி எழுத முடியுதா? உன் வரலாறை பற்றி முழுசாக எங்கேயாவது எழுத முடியுதா? கிருஷ்ணதேவராயர்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, கிருஷ்ணதேவராயர் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தார்? அவங்க அண்ணன் வந்துட்டு அவரை கொல்லணும்னு நினச்சிக்கிறாரு, இவர் வந்துட்டு உயிருக்கு ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க அண்ணனோட வாரிசெல்லாம் இறந்து போன பின்னாடி இவர் வந்து வேறு வழி இல்லாமல் ஆட்சிக்கு வர்றாரு. வந்த பின்னாடி அவர் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அதை வந்துட்டு இவங்க அமைச்சரே கொண்டு போயிட்டு இன்னொரு கோயிலில் தேவரடி யாராவது விட்டுறாங்க. நல்ல வேளை தமிழ்நாடு, இது ஆந்திராவாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை பாலியலுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் விட்டுறப்போ அந்த பொண்ணை பாலியலுக்கு பயன்படுத்தலை. அந்த பொண்ணை தான் கிருஷ்ணதேவராயர் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பின்னாடி அவருக்கு ஒரு குழந்தை உருவாக்குறப்போ அதே அமைச்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கே, இவருக்கு அந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி குழந்தைக்கு விஷ வச்சு கொண்டுடுறாரு. அந்த அமைச்சரை கொல்ல முடியாமல் கிருஷ்ணதேவராயர் செத்து போறாரு. எழுதான் வரலாற நாங்கள் படிக்கிறோம், பேரரசருங்கிறல நாங்கள் ராஜராஜ சோழனோட வரலாறு எழுதுறோம்ல, நீ எழுதாம வரலாற அதை எழுதாம உட்காந்துட்டு இவ்வளவு கதையும் ராஜராஜன் மேலே எழுத வேண்டியது.
ராஜராஜ சோழன் சகோதரரை வந்துட்டு கொண்டுட்டாரு, அந்த கதையிலேருந்து கட் காப்பி பேஸ்ட் எதுக்கு பண்ற? புரியுதா உங்களுக்கு? உன் வரலாறு ஏன்டா ஏன் வரலாறுன்னு எழுதுற? ராஜராஜ சோழன் பிராமணருக்கு ஆதரவு கொடுத்தாரு, ஏன் எழுதுற? சோழர்கள் வந்து தேவதாசி முறையை ஊக்குவித்தார்கள், ஏன் எழுதுற? உன் வரலாறுன்னு எழுது, அதே ஏன் வரலாறுன்னு எழுதுற? உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இவங்க சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏன் வரலாறு எழுதுறாங்க அப்படின்றதான் எங்க கேள்வி. உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, அதை நீ எழுதி கிழிச்சதுக்கு அப்புறமா வந்து ஏன் வரலாறு நீ பேசு. நான் சொந்த வரலாறு அப்படியே மொத்தமா மறைச்சு அப்படி உள்ள வச்சுப்பேன். அது வந்துட்டு பொது நூல்லேருந்து பாடநூல் வரைக்கும் எதுலையுமே வராமல் நான் பார்த்துப்பேன். உன் வரலாறை எடுத்துட்டு உனக்கு என்னெல்லாம் பெருமை இருக்கு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்றது என்ன நிலைப்பாடு? அப்போ இதற்கு வந்துட்டு மானம் உள்ள ஒரு இனம் வந்து எதிர்வினை ஆற்றுமா ஆற்றாதா? நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் விஜயநகர அரசர்களை வந்து தப்பா சித்தரிச்சு படம் எடுத்துட்டு இருக்கோமா? நீ மட்டும் ஏன் வந்துட்டு அங்கே ராஜராஜ சோழன் ஒரு படம் எடுக்கிற? தமிழ்நாட்டில் இளம் வரலாற்று ஆந்திராவில் உட்காந்துட்டு அனிருத் கனிஷெட்டின்ற ஒருத்தன் சோழர்களை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் உட்காந்துட்டு உனக்கு எதுக்குற அந்த வேலை? ஏன் எது உனக்கு உறுத்துது? இங்கே தமிழ்நாட்டில் யாராவது உட்காந்துட்டு அந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்களா? விஜயநகரை பற்றி இல்லை இவங்க அரசர்களை பற்றி யாராவது இங்கே எழுதிட்டு இருக்காங்களா? அப்போ முழு நேரமாக வந்துட்டு ஒரு சோழ வெறுப்பு மனநிலையிலே இருந்து சோழர்களை பற்றி தப்புன்னு தவறும். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல கிருமி கண்ட சோழன் கதை, இவங்க எழுதுனது தான். இதே மாதிரி வந்து அன்னமார் சாமி கதைன்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையும் இவங்க எழுதுனது தான். அந்த கதையை வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்து ஆய்வு பண்ணி இந்த மாதிரி நாயக்கர் கால கதை, அதை இன்னொரு தெலுங்கர் வந்துட்டு தமிழர் வரலாறு மாதிரி எழுதிட்டாரு அப்படின்றாரு. இந்த அன்னமார் சாமி கதையை வச்சு தான் அனிருத் கனிஷெட்டி வந்துட்டு ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டை வந்துட்டு சோழர்கள் இப்பெல்லாம் தவறா இருந்தாங்கன்னு எழுதுறான். சோழர் வரலாறை பத்தி அவன் சொல்றதுக்கான ஆதார நூல் நாயக்கர் காலத்தில் எழுதப்பட்டது. அப்ப இவ்வளவும் அவங்க பண்ணுவானுங்க, நம்ம வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். என்ன நியாயம் இது? சோறு போட்ட கைக்கு நன்றியோட வாலாட்ட வேணாம், அதுக்குன்னு அந்த கையை கடிக்காம இருக்கணும். சோறை விட கை நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடிய ஒரு நன்றி கிட்ட நாயினமா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இதான் சிக்கல். இன்னைக்கும் கூட ஒவ்வொரு முறையும் சதய விழா வருதுன்னா சோழர்களை பத்தி தப்பா எழுதுறாங்களா இல்லையா? இவங்க எழுதுறதுனுடைய விளைவு என்னன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் நினைவுனால இப்ப நம்ம அவர் வரலாறு எழுதுறோம். வலிக்குது இல்ல? அப்ப இந்த வலி நான் உனக்கு கொடுக்கல, நீ எனக்கு கொடுத்தது. அப்ப நான் ஒரு வழி இல்லாம பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். ஆனால் அது வந்துட்டு நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பதில் சொல்ல முடியாதுல்ல அவங்களால. இப்படி பண்ணிட்டீங்களே, நம்ம வந்து அண்ணனும் தம்பியுமா பழங்கிட்டு இருந்தோம், எப்போ நம்ம அண்ணனா தம்பியாக பழகணும்? வரலாறுல என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல. நீ ஓட்டு போடுறப்ப சரியாக உங்களாக பார்த்து ஓட்டு போடுற, ஜாதி பேர் போடுறப்ப உங்களுக்கு மட்டும் தான் ஜாதி பேர் இருக்கணுன்ற, ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறப்ப உங்களுங்க பேர் தான் வைக்கிற, ஒருத்தன் செஸ்ஸில் ஜெயிச்சோடனே நம்ம பையன் அப்படின்ற, எங்கள் பசங்க ஜெயிச்சா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்ற. அப்போ நம்மளாம் எப்போ உறவாக இருந்திருக்கிறோம்? வரலாறுல எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறோம்? ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க, ஒருத்தன் மேலே வந்துட்டு கொசு உட்காந்து கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டான். அடிக்க போகிறப்போ ஒருத்தன் தடுத்தானா, ஏன்னா இல்லை அது நம்ம ரத்தம் அப்படின்ட்டு. மனுஷனுக்கும் கொசுவும் வந்து நம்ம ரத்தம்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களை நம்ம ரத்தம்னு சொல்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு அண்டை மாநிலங்கிற நிலையிலையாவது நல்லா இருந்துக்கலாம்ல. நீங்கள் ஒரு 2 மாநிலம் வச்சுருக்கிறீங்க, நாங்கள் ஒரு மாநிலம் வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு மொழி பேசுகிறீங்க, நாங்கள் ஒரு மொழி பேசுகிறோம். அந்த இணக்கமாவது இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இணக்கம் கூட இங்கே இல்லை. அதான் சிக்கல். இப்போ அந்த ஒரு அடிப்படை இணக்கத்தை கூட உருவாக்க முடியாத நிலைமையில எங்களை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக எங்கள் மேலே அவதூறை பூசிக்கிட்டே இருந்துட்டு அரிதாக நாங்கள் எப்பயாவது எதிர்வினை ஆட்டுறப்போ அதுக்கும் உட்காந்துட்டு ஆகுன்னு புலம்புனா எப்படி? நீ எதிர்வினை ஆட்டுற, ஒரு வினையாட்டுற, அதுக்கு நான் எதிர்வினை ஆட்டுறேன். அப்போ எதிர்வினைக்கு நீ வினையாட்டுரு. அது முடியலல்ல உங்களால். உங்கள் வரலாறை பற்றி நாங்கள் பேசினா வலிக்குது, நீங்கள் சொன்ன பொய்யை பற்றி பேசினா நாங்கள் உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்போ நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டுங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எரியறதை அப்படின்னா கொதிக்கிறத நிற்கும்ட்டு. நீங்கள் எரியறதை நிறுத்துங்க, நாங்கள் கொதிக்கிறத நிறுத்துறோம்.